சும்மா ஒரு புத்தகத்திலயோ, வீடியோல பார்த்துட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன பயன்படுத்துறவங்களுக்கும், பிஎம்எக்டோட கோச்சிங்கில வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன பயன்படுத்துறவங்களுக்கு நிறைய டிஃபரெண்ட் இருக்கும். அப்படி பிஎம்எக்டோட ஸ்டூடண்ட்ஸ் எப்படி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன பயன்படுத்துவாங்கன்றது உங்களுக்கு நான் சொல்றேன். அதில முதலாவது விஷயம், அவங்க ஒரு நாளும் அவங்களோட கோல்ஸ செட் பண்ண மாட்டாங்க. கோல்ஸ செட் பண்ணலன்னா எப்படி அவங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம் இல்லையா? ஏன்னா இங்க நான் சொல்றது கோல்ஸ்கள செட் பண்ணாதீங்க. உங்களோட கனவுகள தேர்ந்தெடுங்கன்னு சொல்றேன். அது என்ன கோல்ஸுக்கும் கனவுகளுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? கோல்ஸ்ன்றது உங்களோட உடலை வருத்தி கஷ்டப்பட்டு ஒரு டார்கெட் ஒன்று வச்சு அச்சீவ் பண்ணுறது. கனவுகள்ன்றது அங்கே ஆசை மட்டும்தான் இருக்கும், அங்கே விருப்பம் மட்டும்தான் இருக்கும். கோல்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு லொஜிக்கலாக நிறைய காரணங்கள் அங்கே இருக்கும். எங்களோட கனவுகளுக்கு எந்த லொஜிக்கலான காரணங்களும் இருக்காது. எனக்கு அதை அச்சீவ் பண்ணணும், எனக்கு அந்த இடத்துக்கு போகணும், அவ்வளோ மட்டும்தான் நாங்கள் எங்களோட ஆள் விருப்பமாக மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்கே கோல்ஸ் செட் பண்ணும்போது நீங்கள் எதுக்கு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தை ரொம்ப தூரமாக்கிறீங்க உங்களை விட்டு. பட் கனவுன்னு நீங்கள் அதை செலக்ட் பண்ணும்போது அதை உங்களோட ஆள் மனதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இங்கே பிஎம்எக்டட் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் எப்போவுமே கோல்ஸுக்கு தேடி ஓடாதீங்க, கோல்ஸ் பின்னாடி ஓடாதீங்க. நீங்கள் வெறும் கனவுகளை மட்டும் உங்கள் ஆள் விருப்பத்தோட செலக்ட் பண்ணுங்கள்.